நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நான் எப்படி இன்னைக்கு எடுக்க போகிறேன்னா, ஆயத்தமுள்ள குதிரை. குதிரையை குறித்த சிறப்பம்சங்கள் என்னதுங்க? குதிரை வலிமை உள்ளது. அடுத்தது அவர் சொன்னது வேகம். இன்றைக்கி ஹார்ஸ் பவரை வச்சு தான் நிறைய இதை என்ன பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. எத்தனை ஹார்ஸ் பவர் மோட்டருன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? குதிரையுடைய வேகம், வலிமை மிக்கது. விழுந்தால் டக்குன்னு எழுஞ்சிரும். அது விழிப்புள்ளது. குதிரை என்னதுங்க? எப்போவுமே விழித்திருக்கிற ஒரு சுவாபம், கண்ட்ரோல் பண்ண முடியும். அல்லேலூயா. போர் திறன் கொண்டது. அல்லேலூயா. நிறைய சொல்லலாம் அதோடைய குணாதிசயங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்தமுள்ள குதிரையாய் கர்த்தர் இந்த 2வது ஆராதனையில் உங்களை நடத்துவாராக. குதிரை ஆயத்தம் இல்லைன்னா ஜெயிக்கவே ஏசப்பா கூட ஹெல்ப் பண்ண மாட்டார். அல்லேலூயா. அப்படி தானே அங்கே போட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நாளில் நமக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிகாரத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆயத்தமுள்ள குதிரையாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி தயாராக போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த வெற்றிக்கும் முன்பாக என்ன வேணும்? ஒரு ஆயத்தம் வேணும். விதைக்கிறானா அவன் ஒரு ஆயத்தத்தோடு தான் விதைப்பான். ஆயத்தமுள்ள குதிரையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆயத்தமுள்ள சபையை அவர் எதிர்பார்க்கிறார். ஆயத்தமுள்ள விசுவாசிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை வருஷம் நீ சபையில் இருக்கிறன்னு முக்கியம் இல்லை, ஆயத்தமுள்ள விசுவாசியாக இருக்கிறாயா? அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறாயா? அல்லேலூயா. குதிரையின் ஆயத்தம் தினசரி பயிற்சி. எழுதிங்க, குதிரையின் ஆயத்தம் தினசரி பயிற்சியில் தான் அதோடைய ஆயத்தம் நடக்கும். ஆனால் விசுவாசிகளின் ஆயத்தம் தினசரி பரிசுத்தம். குதிரையை பற்றி பார்த்தோம். வலிமை உள்ளது, வேகம் உள்ளது, விழிப்புள்ளது, கட்டுப்படும் திறமை உள்ளது. இதெல்லாம் யாருங்க கொடுத்தது குதிரைக்கு? கர்த்தர் தான் கொடுத்தார். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. யோபு 39:19-25. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ? ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறதை போல அதை மிரட்டுவாயோ? அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியையும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்க விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகியென்று கனைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்தில் இருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். அப்போ எல்லா பவரும் யாருங்க கொடுத்துருக்கிறா? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு குதிரைக்கே அவ்வளோ பவர் கொடுத்துருக்கிறாருன்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆஸ் பவரை காட்டிலும் நம்ம பவர் பெருசுங்க. அல்லேலூயா. அது ஓடுறதை காட்டிலும் நம்மால் அதிகமாய் ஓட முடியும். அல்லேலூயா. குதிரை ஆயத்தமாக்கப்படும் பொழுது ஜெயத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும். நீங்கள் ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நம்ம இன்றைக்கு ஒரு பெரிய ஆயத்தத்தோடு, ஆயத்தம் உள்ள குதிரை. இந்த வசனம் வாசிக்கும் போது அந்த 2 வசனத்தில் கடைசியில் என்னென்ன போட்டிருக்கு? அது எதுக்கும் பயப்படாது, எதுக்கும் மிரளாது. போருக்கு போச்சுன்னா அதோடைய வேலை என்ன? ஜெயிக்கிறது மட்டும்தான். ஏன்னா கூட யார் இருக்கிறா? கர்த்தர் ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆயத்தமுள்ள குதிரையாய் நம்ம சபை இருக்கணும். அல்லேலூயா. யுத்தம் வருதுன்னா ஓடி பயந்து ஒளிய கூடாது. அந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவர். 4 விதமான ஆயத்தங்களை குதிரைக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறாங்க. என்ன ட்ரெயின் பண்ணுறாங்க? 4 விதமான ஆயத்தங்களோடு குதிரை ஆயத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த 4 ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பனையாய் பேசப்படும் பொழுது உலகப்பூர்வமாகவும் சரி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஆயத்தம் இருக்கிறவங்க கிட்ட தான் அவர் ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர்.
ஏன் 1 தாலந்து 2 தாலந்து 3 தாலந்து 5 தாலந்து பிரித்து கொடுத்தாருன்னா, நான் நினைக்கிறேன் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு புறப்பட்டு செல்லும்பொழுது இந்த 1வது மாதத்திலிருந்தே கர்த்தர் ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். நீங்கள் டைரியில் எழுதி வைத்தது கர்த்தர் செயல்படுத்த வல்லமை உள்ளவர். 4 விதமான ஆயத்தங்கள் குதிரைக்கு கற்பிக்கப்படுகின்றது. அது 6 மாதத்திலிருந்து ட்ரெயின் பண்ணுறாங்களாம். குதிரையை 6 மாதத்துலேருந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா கடந்த 300 வருஷமாக மக்களோடு, அது 3000 வருஷமாக ஏதோ சொன்னாங்க, அது மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விலங்காய் காணப்படுகிறது. அல்லேலூயா. முதலாவது ஒரு ஆயத்தம் குதிரைக்கு செய்யப்படுகிறது. நமக்கும் அந்த ஆயத்தங்கள் தேவை. ஃபஸ்ட்டு குதிரைக்கு இச்சை அடக்கம். இயல்பாக குதிரை என்ன பண்ணணும்னா வேகமாக தான் ஓடும். விட்ட உடனே என்ன பண்ணும் சொல்லுங்களேன்? குதிரையை விட்ட உடனே தலை திரிக்க ஓடும். ஆனால் அதுக்கு அதை வளர்க்குறவன் ஆயத்தப்படுத்தப்பட்ட குதிரை போர் குதிரையாக மாறும்போது ஆசையை கட்டுப்படுத்தி அவனுடைய கண்ட்ரோல்லே தான் இருக்கும். அல்லேலூயா. குதிரையுடைய குணாதிசயமே ஓடுறது தான் விட்ட உடனே. ஆனால் இச்சை அடக்கம் என்பதை அவனுக்கு கற்றுத்தரும் பொழுது அந்த குதிரை எப்படி போகும்னா போர் குதிரையாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. சத்தம், தண்ணீர், பயம் எதிலும் திசை மாறாமல் நிற்கும். எப்போனா அது இச்சை அடக்கம் என்ற ஒரு ஆயத்தம். அதை ட்ரெயின் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா தண்ணியில் விடுவான், சேரில் விடுவான், நெருப்பில் விடுவான். எல்லாம் பயம். எத்தனை பேர் வந்தாலும் அது பயப்படாமல் நிற்கிறதுக்கு எந்த ஆயத்தம் தேவை? இச்சை அடக்கம் என்ற ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. இப்போ நமக்கு சொல்லுங்கள், விசுவாசியாகிய நமக்கு என்ன ஆயத்தம்? இச்சை அடக்கம் என்ற ஆயத்தம். ஆசை, கோபம், வார்த்தை, பார்வை எல்லாவற்றையும் அடக்கத்தை கற்றுக்கொள்ளும் போது நம் ஆயத்தமாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. எதுங்க? ஆசை, கோபம், வாயின் வார்த்தை, பார்வை. இது 4த்துலேயும் நம்ம இச்சையடக்கம் என்ற ஒரு ஆயத்தத்தில் நம்ம மாற்றப்படணும். அந்த குதிரை எப்போ இச்சை அடக்கத்தோடு அந்த ஆயத்தம் செய்யப்படுகிறதோ ட்ராக்கில் ஓடும்பொழுது அதுக்கு எவ்வளோ தான் தண்ணி தாங்க எடுத்து தண்ணி பக்கத்தில் இருந்தாலும் அந்த குதிரை நிற்கும்? நிற்கவே நிற்காது. ஓடிக்கினே தான். ஏன்னா அது லக்கை நோக்கி ஓடுகிற குதிரை. ஏன்னா அது ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. அல்லேலூயா. ஆயத்தம் உள்ள குதிரை. எதை பார்த்தோம் சொல்லுங்களேன்? நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கினே இருக்கிறோம். ஒரு இடத்துல பண ஆசை வந்தவொடனே என்ன ஆயிடுறோம்? நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய பரிசுத்தம் எங்கே போயிடுது? பணத்து மேலே போயிடுது. வேறு ஏதாவது ஒரு இச்சித்து நின்றுடுறோம். ஆனால் குதிரை அப்படி நிற்கவே நிற்காது. அல்லேலூயா. அதோடைய குணாதிசயம் ட்ரெயின் பண்ணிட்டானுங்கன்னா அது போய் அதை அடிக்கிற வரைக்கும் நீங்கள் நெருப்பு கீழே போட்டாலும், தண்ணியை போட்டாலும், சேரை போட்டாலும் எகிரி எகிரி ஓடினே இருக்கும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னதுங்க? இச்சை அடக்கம் என்ற ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 9:24-25 எடுங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்டு ப்ரைஸு. மற்றது எவ்வளோ ஓடினாலும் அது சும்மா டாலரை மாட்டி விடுவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் யாருக்கு? கிரீடம் ஒருத்தருக்கு மட்டும்தான். உள்ள குதிரை கண்டிப்பாக இலக்கை அடையும். அது மேலே 1 லட்சம் கட்டுவான். ஏன்னா அது ஓடி போய் நின்றுடும். அல்லேலூயா. ஓடும்போதே தண்ணிக்கும் கால் வலிக்குது, நின்று குதிரையால் ஜெயிக்க முடியாது. விசுவாசி ஆகிய நாம் அனைவரும் இச்சையடக்கம் என்ற ஒரு ஆயத்தத்தை நடத்தும் பொழுது ஆசை, கோபம், வார்த்தை, பார்வை எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் பொழுது அது ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு விசுவாசியாய் நம்மால் வளர முடியும். அல்லேலூயா. பந்தய பொருளை யார் பெறுவானா? இதெல்லாம் பண்ணுறவங்க தான். இந்த பந்தியில் அமர்வதற்கு முன்பாக எதெல்லாம் நான் ஆயத்தமாகணுமோ ராஜா, நான் ஆயத்தமாகணும்னு நீங்கள் சொல்லுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி இப்படி செய்கிறோம். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய். அல்லேலூயா. அழிவில்லா
சொல்லுங்களேன், அழிவில்லா கிரீடம். சில நேரத்தில் நம்மளை பைத்தியம்தான் சொல்லுவாங்க, சில நேரத்தில் நீலாம் ஏன்டா அப்படின்னுவாங்க. ஆனால் நம்முடைய லக்கை நோக்கி ஓடணும். நம்ம ஃபோக்கஸ் எங்கேயுமே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஃபோக்கஸ் எங்கேயுமே திசை திரும்பவே கூடாது. எது நமக்கு ஃபோக்கஸோ, எதை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறாரோ இச்சை அடக்கத்தோடு தொடர்ந்து நம்ம ஓடுவோம். கலாத்தியர் 5:23 வாசிக்கிறோம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இச்சை அடக்கம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ரோமர் 12:1 வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எந்த மேசையில் உட்கார்றீங்களோ முன்னாடி இருக்கிற பொருளை தானியேல் பார்த்த மாதிரி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. எது நமக்கு ஒத்து போவோம், எது நமக்கு ஒத்து போவாது. அல்லேலூயா. குதிரையுடைய நிறைய குணாதிசயங்களை நான் நைட்டு ஃபுல்லாக பார்த்தேன். அது ஒன் வே தானா, இன்டேக் மட்டும்தான் எடுக்குமா, அதால் வாமிட்டே பண்ண முடியாதான் குதிரையினால். அந்த குதிரைக்கு எதனா தப்பான உணவு கொடுத்துட்டிங்கன்னா செத்து போயிடுமா, வயிறு ஸ்பாயில் ஆகி. அதனால் குதிரையை வளர்க்குறவனும் சரி கரெக்டான டைமில் கரெக்டான ஃபீடிங் தான் கொடுப்பாங்களாம். எனக்கு நேற்று தான் அது புரிஞ்சுது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய இச்சை அடக்கம். அதை வெளியில் விட மாட்டாங்களாம், கரெக்டான பராமரிப்போடு தான் இருக்குமா. அல்லேலூயா. ஒரு குதிரைக்கு இவ்வளோ குணாதிசயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா நம்முடைய ராஜா நம்மக்கிட்ட நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாரும் பந்தய பொருளை அடைய முடியாது. அல்லேலூயா. காசு கொடுத்து வாங்கிறது ஜீவ கிரீடம் அல்ல. அல்லேலூயா. ரெண்டாவது ஆயத்தம் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழ்ப்படிதல்ன்ற ஒரு ஆயத்தத்தை அந்த குதிரைக்கு ட்ரெயின் பண்ணுறான். அல்லேலூயா. அதோடைய ஓனர் எப்படி சொல்லுது, அதை வளர்க்குறவர் என்ன பண்ணுறாரு, குதிரைக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. குதிரை தன் எஜமானுக்கு கீழ்ப்படிய இல்லையெனில் அது போரில் ஆபத்தாய் முடியும். அல்லேலூயா. அதற்குரிய குணாதிசயங்கள் மனுஷனுடைய செய்கைகளை அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா. எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காதான். மனுஷனுடைய ஆக்ஷன்ஸை அது க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா, புரிந்து கொள்ளுகிற ஒரு திறன் படைத்தது குதிரை. அல்லேலூயா. தேவன் சொல்வதை தாமதமின்றி செய்வதே ஆயத்தமான ஒரு விசுவாசியின் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ சபையோ யாராக இருந்தாலும் கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ரோமர் 13:1 வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையை சந்தேகமின்றி தாமதமின்றி கீழ்ப்படுகிற விசுவாசி தான் ஆயத்தமுள்ள விசுவாசி. அல்லேலூயா. அதில் 1000 தப்பை கண்டுபிடிச்சிருந்தா செட் ஆகாது. அல்லேலூயா. தேவ வார்த்தையை அப்படியே கண்மூடி அப்படியே நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். 1 பேதுரு 2:8 வாசிக்கிறோம், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அடக்கத்தோடு கீழ்ப்படிதல் என்ற ஒரு ஆயத்தத்தோடு எந்த குதிரை இருக்குதோ, ஏன்னா அதை வளர்க்குறவன் அதை ட்ரெயின் பண்ணுறவன் காலையில் போய் தட்டினவனே எழும்பி நிற்கும். அல்லேலூயா. 2வது ஆயத்தம் என்ன ஆயத்தம் வேணும், கீழ்ப்படிதல் என்ற ஆயத்தம். குதிரை எப்போ ஜெயம் உண்டாகும் என்றால் அந்த குதிரை இச்சையடக்கம் என்ற ஒரு ஆயத்தத்தோடு அது ரெடி ஆகும் பொழுது தான். 2வது கீழ்ப்படிதல் என்ற ஒரு ஆயத்தத்தோடு அந்த குதிரை ரெடி ஆகும் பொழுது தான் அது லக்கை நோக்கி ஓடி பந்தய பொருளை பெற்றுத்தரும் எஜமானுக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பந்தய பொருளை பெறணும்னா 2வது என்ன வேணும், கீழ்ப்படிதல். அல்லேலூயா. எஜமான் சொல்லுவான், ஓடினே இருக்கும் ட்ராங்கில், அவன் ஒரே ஒரு செய்கை காட்டுவான். நீங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள், அந்த குதிரை அப்படியே திரும்புங்க, எதுவுமே யோசிக்காது. அவன் ஒரே ஒரு செய்கை தான் காட்டுவான், அந்த குதிரை அப்படியே திரும்பும். ஜம்ப் பண்ணால் ஜம்ப் பண்ணும், நிற்கணும் நிற்கும். ஏன்னா
எஜமானுக்கு கீழ்ப்படுகிற குதிரை. அல்லேலூயா. மூன்றாவது விழித்திருத்தல் என்ற ஒரு ஆயத்தம். என்ன ஆயத்தம்? விழித்திருக்கணும். குதிரையை பற்றி நான் படித்தேன். அது குறைவாக தான் தூங்குமா. மொத்தமாகவே 3 ஹவர் இல்லைன்னா 4 ஹவர் தான் கீழே படுத்து தூங்குறா. டைமிங் எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம். ஆனால் கர்த்தர் அதை எப்படி படைச்சிருக்காரு பாருங்களேன். குதிரை மட்டும்தான் நின்றுனே தூங்குற அளவுக்கு கர்த்தர் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது ஏதோ ஸ்டே அப்பரட்டஸ் என்ற ஒரு இயற்கையால் காலிலே லாக் சிஸ்டம் வச்சுருக்கிறாராம். அது நின்றுட்டே தூங்குமா. ஏன்னா எது வந்தாலும் டக்குன்னு, ஆனால் அது பயந்த சுவாமான பயத்தை வெளிக்காட்டாது. யார் வராங்கன்னு டக்குன்னு அது விழிக்கிறதுக்காக அது நின்று கொண்டே ஒரு தூங்குகிற ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மிருகம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், ஆவியில் தூங்கவே கூடாது. நின்று தூங்குதுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஒரே நிமிஷத்தில் முழிச்சிட்டு டக்குன்னு ஓடிடும். அல்லேலூயா. விசுவாசிகள் எதெல்லாம் இருக்கணும்? சோதனை, தவறான போதனை, பாவம் எது வரும்பொழுதும் உடனடியாக குதிரையைப் போல நம்ம ஒரு உணர்கிற ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. விழித்திருக்கும் பொழுது தான் ஆயத்தம் இருக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார். அப்போ குதிரை நின்று தூங்கும் பொழுதும் அதோடைய காது 180 டிகிரியில் திருப்புமாங்க. அதுக்கு உணர்ச்சி அவ்வளோ அதிகமான உணர்கிற திறமை உண்டு. விசுவாசியாகிய நாம் ஆவியில் தூங்க கூட நம்ம காது சுற்றிக்கினே இருக்கணும். பிசாசு எங்கே வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும், நம்ம பாடி தூங்கினாலும் ஆவி தூங்கவே கூடாது. உற்சாகமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆவி தூங்கவே கூடாது. அது நின்றுனே தூங்குமா. ஒரு சின்ன சவுண்டு வந்தால் தான் அந்த காது ரொட்டேட் டக்குன்னு போய் அந்த இடத்துல நிற்குமா. இன்றைக்கி நம்ம தூங்கிட்டால் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம் பிசாசு. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி இனிமேல் தூங்கக்கூடாத விசுவாசியாய் மாறுவார்களாக. சோதனை வரும்பொழுது, தவறான போதனை, பாவம் எது வரும்பொழுது உடனடியாக நம்ம உணர்கிற ஒரு திறமை இருக்கணும். யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. அப்போ அந்த ஆவியில் உற்சாகமுள்ள ஒரு நபராய் நம்ம இருக்கும்பொழுது, விழித்திருக்கிற ஒரு ஆயத்தம் இருக்கும்போது கர்த்தர் இலக்கை நோக்கி ஓட செய்வாராக. 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திரிகிறான். எதுக்கு அதிகாலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ண சொல்கிறேன்னா, இந்த அதிகாலை 3-4 மணிக்கு தான் எல்லா சைத்தானும் சுற்றின்னு இருக்குன்றாங்க. குதிரை எப்படி தயாரான நிலைமையில் எப்போவுமே இருக்கோ, அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும். சாத்தான் வந்து அடித்து நமக்குள்ளே பூந்த பிறகு சர்ச்சைக்கு வர்றது யூஸு இல்லை. அல்லேலூயா. மத்தேயு 26:41 வாசிக்கிறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவியில் உற்சாகம் வேணும். ஆவியில் உற்சாகம் வேணும். அப்போ மாம்சத்தை அது மேற்கொள்ள முடியும். எபேசியர் 6:11 வாசிக்கிறோம். என்னவென்றால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு எல்லாத்தோடும் போராட்டங்களோட. ஒரு குதிரைக்கு ஏன் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அது காது சுற்றின்னு இருக்கும்? ஏன்னா அது பயந்த சுவாபம் தான். ஆனால் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது உடனடியாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. அது தூங்குறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. ஏன்னா அது விழித்திருக்கிற ஒரு ஆயத்தத்தோடு அது ஸ்தோத்திரம் ப்ரிப்பரேஷன் அப்படி நடக்குது. ஆயத்தம் எப்படி நடக்குது? விழித்திருந்து. எதெல்லாம் தூங்காத கன்னிகைகள் எங்கே போனாங்க? நம்ம கேட்ட வரைக்கும் ராஜா வரும்போது யார் போனது? புத்தி உள்ள கன்னிகைகள். புத்தி உள்ள கண்ணா அவங்க தூங்காமல் விளக்க ரெடியாக கொளுத்து வச்சவங்க. அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்ச நேரம் விழித்திருக்கணும். அல்லேலூயா. யார் காலையில் எழுச்சிக்கிறீங்களோ கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு சகலவற்றையும் செய்ய வல்லவர். விழித்திருக்கிற ஒரு திறமை படைத்தது எதுக்கு? குதிரைக்கு. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இச்சையடக்கம் என்ற ஒரு ஆயத்தம், 2வது கீழ்ப்படிதல் என்ற ஒரு ஆயத்தம், 3வது விழித்திருத்தல் என்று ஒரு ஆயத்தம். 3 ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றையிலேருந்து செயல்படுத்த போகிறோம். 4வது தொடர் பயிற்சி என்ற ஒரு ஆயத்தம் வேணும். தொடர்ந்து
பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்கணும். குதிரைக்கு ஒரு நாள் பயிற்சி இல்லைங்க, தினசரி தொடர்ச்சியாக அதற்கு பயிற்சியை தரும்போது தான் வெற்றி பெறுது. டெய்லி பீச்சில் ஓட வைப்பாங்களாம், அதாவது மண்ணில் ஓட வைப்பாங்களாம், சேத்துல ஓட வைப்பாங்களாம். சாப்பாடு கொடுத்து சாப்பாடு கொடுக்காம எல்லா ட்ரைனிங்கும் அதுக்கு பயிற்சி கொடுக்க 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 ஒவ்வொரு ரேஸில் அதை அடிச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன பயிற்சி வேணும்? ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம். ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம். பரிசுத்தமாகவே யார் இருப்பா? பரிசுத்தர் இருப்பார். அல்லேலூயா. மூன்றும் தினசரி பயிற்சி இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. அல்லேலூயா. தினசரி பயிற்சி எதெல்லாம் வேணும்? ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம். மூன்றும் நமக்குள்ள டெய்லி டெய்லி டெய்லி. இன்றைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சார், அடுத்த நாள் வேறு, அடுத்த நாள் வேறு, அடுத்த நாள் வேறு. நிறைய வார்த்தைகளை கேட்கணும், நிறைய வேத வாசிக்கணும், நிறைய ஜெபம் பண்ணணும். பரிசுத்தத்திற்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் நம்ம டெய்லி பயிற்சி செய்யும் பொழுது ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றே ஆகுவோம். அல்லேலூயா. நான்காவது என்னது? தொடர் பயிற்சி என்ற ஒரு ஆயத்தத்தோடு நம்ம ஓடும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு குதிரைக்கே இத்தனை சிறப்பம்சம் இருக்குன்னா நமக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குங்க. அல்லேலூயா. ஆனால் அது கீழ்ப்படிதல் அதை மாதிரி அடிச்சிக்கவே முடியாதான். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது மறக்காதான் சொல்லி கொடுத்ததை. அதை அப்படியே செய்யுமா. நீங்கள் போய்ட்டு கூகுள் பண்ணிலாம் பாருங்கள், குதிரையுடைய சிறப்பம்சங்கள், அதோடைய குணாதிசயங்கள். ஆயத்தம் உள்ள குதிரை ஜெயிக்கும். அல்லேலூயா. ஆயத்தம் உள்ள விசுவாசி ஜெயத்தோடு வாழுவான், ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அவன் ஊழியத்தை பண்ணுவான், தேவனுக்காய் வாழுவான். அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை போடுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கி இருக்கிற செல்வம் நாளைக்கு இல்லைன்னா நம்ம உழுந்துடுறோம். ஏன்னா நம்மகிட்ட மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கா? இல்லை. கர்த்தர் நம்ம மேலே வைத்தாலும் கீழே வைத்தாலும் யோபு போல சொல்ல, நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எடுத்தீங்க, உங்களுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் ஆயத்தம் ஆயிட்டான், எதற்குள்ள? ஜீவ கிரீடத்தை பெற்றே ஆகுவேன். அல்லேலூயா. 4 வித ஆயத்தங்கள் நம்ம ஆக போகிறோம். என்ன ஆயத்தங்கள்? இச்சை அடக்கம் என்ற ஒரு ஆயத்தம். 2வது கீழ்ப்படிதல் என்ற ஒரு ஆயத்தம். 3வது விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 4வது தொடர் பயிற்சியினால் கர்த்தர் ஒரு பெரிய ஆயத்தத்தை கட்டளையிடுவார்.